தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சிக்கு பின் தொழில் எப்படி இருக்க போகுது? ஸோ தொழில்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? முன்னேற்றம் இருக்கா? ஸோ பிஸ்னஸ் பீப்புளெலாம் தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனோட வீடு. ஸோ எப்போவுமே தனுசு ராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஒரு கடையை வச்சாலும் நல்ல இன்டீரியர்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ ஒரு ரெண்டல் ஸ்பேஸே பிடிச்சிருந்தாலும் நல்ல மெயினில் பிடிப்பாங்க. கஸ்டமருக்கு குடுக்குற விஷயங்களில் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே யாரும் பண்ண மாட்டாங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க பண்ணவே மாட்டாங்க. ஸோ தரத்தை மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். ஸோ அதேமாதிரி ஆன் டைம் டெலிவரி. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசி நேயர்கள். பிஸ்னஸில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, பண்ணக்கூடிய இடம் நல்லா இருக்கணும், கொடுக்கக்கூடிய பொருள் நல்லா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடத்தில் பார்த்தீங்கன்னா, அதே சுக்கிரன் வலுவாக தான் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். உச்ச சூரியனோட இந்த தமிழ் புத்தாண்டுலலாம் அப்படி தான் இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த குரு பெயர்ச்சிங்கிறது நடக்கும்போது ஜூன் மாதமே சுக்கிரனுடைய வலுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது தொழிலில் வரும். எக்ஸ்பான்ஷன் பண்ணுறேன், தொழிலை நான் வந்து விரிவுபடுத்துகிறேன், இல்லை உள்ளே அலங்கரிக்கிறேன், இந்த பொருட்கள்லாம் போடுறேன். ஸோ ஒரு ஹோட்டலே வச்சுருக்கிறாங்கன்னா நிறைய டிஷ்ஷஸை உள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ புதுசாக ஏதாவது பண்ணுறது, யுனிக்காக பண்ணுறது. அதே மாதிரி மீடியா மூலமாக ப்ரொமோட் பண்ணுறது. சோஷியல் மீடியாஸ், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். ஸோ எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி லேவிஷாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது தனுசு ராசி பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்குது.